ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. தெரிஞ்சிருந்தா காலையிலேயே குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து சூப்பரா குழம்பு வச்சிருப்பேன். சரி பரவால்ல விடுங்க. தகதகன்னு தங்க இட்லி தட்டு நெறைய எப்படி டக்குன்னு வீட்லயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு நயம் பச்சரிசி 2 கப்பு எடுத்துக்கிட்டோம்னா, வீட்ல நார்மலா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற பொன்னி அரிசி 3 கப் எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு கோல்டு பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சன்னமா இருக்கும். ஸோ வந்து டோட்டல் 5 கப் ரைஸ்னா 1 கப்பு உளுந்து, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 கப்பு அவல். அவல தவிர மிச்சம் எல்லாத்தையுமே நல்லா 2, 3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு, உளுந்த மட்டும் ஃப்ரிட்ஜில ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் உளுந்தும் வெந்தயத்தையும் ஃபர்ஸ்ட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பட்டர் மாரி அரைச்சு எடுத்தா தான் நல்லா இட்லி வந்து பஞ்சு பஞ்சா சாஃப்ட்டா கிடைக்கும். ஊற வச்ச அரிசி, இது கூடவே நம்ம ஊற வச்ச ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்ச அவலு, இது கூட வந்துட்டு தேவையான அளவு கல்லுப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டு, நல்லா லைட்டா கொர கொரப்பா இருக்கிற மாரி அரைச்சு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சுத்தெல்லாம் வலிச்சு விட்டுட்டு, ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, சூப்பரா வந்துட்டு ஃபெர்மென்டேஷன் ஆயிருக்கும். ஸோ சூப்பர் சாஃப்ட்டான இந்த இட்லி மாவ அப்படியே பொத்துனாப்புல எடுத்து இட்லி தட்டுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். சரியான பதத்துல மாவு கரைச்சதுனால நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. இன்கேஸ் ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 8 நிமிஷம் மட்டும் ஆவியில வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க சூப்பர் சாஃப்ட்டான தக தகன்ற தங்க இட்லி ரெடி. அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.